ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நண்பா, ஆர் யூ ரெடி? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? சோ கிங்டம் ஓனராவை பத்தி அத டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அத பேஸ் பண்ணி என்சிஆர்டி லைன் பை லைனா வேர்டா क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். தெரிக்க விடலாமா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா the identify the shape of the bacteria கேட்டிருக்காங்க. சோ இதோட ஷேப் என்ன? பாக்டீரியாவோட ஷேப் இது வந்து காக்கஸ், அப்ப இது பேசிலஸ், ஸ்பைரல், விப்ரோ. அப்ப கண்டிப்பா என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்பெரிக்கல். எஸ், பேசிலஸ் ராட் ஷேப்ல இருக்கு. சோ ஆப்ஷன் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், குட், சூப்பர். சோ ஆப்ஷன் வந்து பி தான் ஆப்ஷன். ஓகேங்களா? சோ அகைன் எனக்கு என்ன இருக்கு? சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சோ பாக்டீரியாஸ் ஆர் சோலோ மெம்பர்ஸ் ஆஃப் தி கிங்டம் கேட்டிருக்காங்க. எஸ், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சோ பாக்டீரியாஸ் ஆர் abundant மேக்ரோ ஆர்கானிசம்ஸா? மேக்ரோ கிடையாதுங்க, மைக்ரோ அது. சோ பாக்டீரியாஸ் அக்கர்ஸ். சோ பாக்டீரியாஸ் அக்கர்ஸ் இன் லிமிட்டட் டு சம் ஏரியாஸ். லிமிட்டட்லாம் இல்லங்க, எங்க வேணா அதிகமா இருக்கு. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயிலே லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கு. தப்பான ஸ்டேட்மெண்ட், தப்பு. சோ பாக்டீரியாஸ் cannot leave extreme habits. எல்லா இடத்துலயுமே வாழக்கூடியதா இருக்குது, எக்ஸ்ட்ரீம்ல வாழக்கூடியதா இருக்குது. சோ தப்பு. ஆன்சர் இஸ் எஸ், 17A. சூப்பர். சோ on the basis of the shape, so on the basis of the shape of the bacteria are grouped under the எத்தனை கேட்டகரிஸ்ல ஷேப் இருக்குங்க? எஸ், அப்சல்யூட்லி கரெக்டான ஆன்சர் 4. சோ நெக்ஸ்ட் பாருங்க, choose the correct statement. என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க? the bacteria structures and behaviors are a complex. so bacteria structures and behavior are simple. சோ பிஹேவியர் எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸா இருக்கும். பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளா இருக்கும். அப்ப ஏது ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. சோ டோன்ட் நீட் டு வேஸ்ட் our டைம். ஓகே, சிந்தசிஸ் ஆஃப் ஓன் ஃபுட். ஓன் ஃபுட் அப்படினாலே என்ன அர்த்தம்? ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஓகேங்களா? எஸ். சோ மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. சோ மேட்ச் தி ஃபாலோயிங் என்ன இருக்குது? ஹாலோஃபைல்ஸ். ஹாலோஃபைல்ஸ்னா சோ தெர்மோ அப்படினாலே என்ன சொல்லிருக்கேன்? ஹாட். தெர்மோனா ஹாட். மெத்தனஜன்ஸ்னா மாஷி. ஆலோஸ்பிங்னா சால்ட் ஏரியா. அப்ப என்ன இருக்குது? 1க்கு B, 2க்கு C. C the answer. So Archaea bacteria differ from the other bacteria in having a Archaea bacteria என்ன இருக்குது? Cell wall different-ஆ இருக்கும். Okay, yes, cell wall structure இருக்காங்க. So some survivals of Archaea bacteria in extreme condition is achieved by Archaea bacteria னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயே வாழக்கூடியதா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன இருக்கணும்? செல் வால், டிஃபரண்ட் செல் வால் இருக்கு. செல் வால் ஸ்ட்ரக்சர் இதுலயுமே. ஓகேங்களா? சோ which of the following statement is are a false? false கேட்டிருக்காங்க இதுல. சோ நல்லா பாருங்க ஸ்டேட்மென்ட். மெத்தனஜன்ஸ் are present in alimentary canals. yes, கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் இது. சோ மெத்தனஜன்ஸ் are present responsible for production of biogas. டங்க்ல இருந்து எடுக்கறாங்க. கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். மெத்தனஜன்ஸ் are present in the gut of several non-ruminants. non-ruminants கிடையாதுங்க, ruminants. buffaloes, cows எல்லாமே ruminants. அப்ப ஆன்சர் என்னது? சி தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ லேபல் A B C ஐடென்டிஃபை தி ஆர்கானிசம்ஸ் சொல்லிருக்காங்க. இந்த டயகிராம் நீங்க பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்ன இந்த பாட்டு ஹெட்டியோசிஸ்ட். கரெக்ட்டுங்க. சோ மேல வந்து என்ன இருக்குது? இந்த ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கா? ஒரு ஃப்ளூயிட் ஷீட் மாதிரி இருக்கு. அது என்னது? கிளைடினியஸ் ஷீட். ஓகேவா? ஃப்ளூயிட். சோ கீழ இருக்குது என்ன? டயகிராம் பேர் என்ன சொல்றாங்க? நாஸ்டாக். ஓகே, நாஸ்டாக் ஆன ஒரு ஃபிலமெண்ட்ஸ். அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம் அதுக்கு? கரெக்ட். சோ அப்ப டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய A வந்து ஹெட்டியோசிஸ்ட், சோ B வந்து மியூச்சுவலைசேஷன் ஷீட்ஸும், C வந்து நாஸ்டாக்ஸ் ஃபிலமெண்ட்ஸ் ஆல்கே. அதுதாங்க கரெக்ட்டான ஆன்சர்ஸ். சோ நெக்ஸ்ட் பாருங்க 26, choose the correct above the blue green algae கேக்குறாங்க. சோ blue green algae பத்தி கேக்கும்போது சோ also known as cyanobacteria. சோ cyanobacteria சொல்றது கரெக்ட். எஸ், கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் தான். presence of chlorophyll A B சொல்லிருக்காங்க. chlorophyll A B கிடையாதுங்க, வேற chlorophyll A மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் வந்து தப்பான ஸ்டேட்மென்ட்ஸ். கரெக்ட் தானே? சோ அப்ப தேர்ட் என்ன இருக்கு? photosynthesis autotrophs இருக்கு. எஸ், கரெக்ட். so maybe unicellular or colonial or filamentous சொல்றாங்க. ஆமா, கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். அப்போ பாருங்க, எலிமினேட் பண்ணுங்க. ரெண்டாவது எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன இருக்கு? 1 3 4 ஆப்ஷன் A. செம்ம, சூப்பர்ங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் டன் பை. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எது மூலமா நடக்குது கேட்டிருக்காங்க. நான் சொன்னல ஹெட்டியோசிஸ்ட் மூலமா. அத நாஸ்டாக் அனபெனா என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் நைட்ரஜனை வந்து அப்படியே டைரக்டாவே ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் யூஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணும். அப்ப ஸ்பெஷலைஸ்டு வெஜிடேட்டிவ் செல்ஸ், நாட் ரீப்ரொடக்டிவ் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 28th क्वेश्चन பாருங்க. choose the wrong statement for the chemosynthetic autotroph. क्वेश्चन பாருங்க, wrong statement கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஒரு நீட் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஸ்டேட்மென்ட், wrong statement அப்படி சொல்லிட்டு இருக்கும்.
சோ நம்ம ராங் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண போறோம். கொஸ்டின் படிங்க. they oxidize various inorganics. ஆமாங்க, நைட்ரேட் அமோனியா யூஸ் பண்ணோம், ADP ப்ரொடக்ஷன் பண்ணோம், அது யூட்டிலைஸ் பண்ணோம். ஆமா தெரியும், கரெக்ட். so they plays a key role in recycling nutrition like nitrogen phosphorus. ஆமா, நியூட்ரிஷன் ரீசைக்கிள் பண்ணுதுதான். ஓகேவா, ரீசைக்கிள் நியூட்ரிஷன் பண்ணுது. ஆமா, அது ரைட்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ they prepare their own food inorganic substance. ஆமாங்க, கரெக்ட். அப்ப என்ன தப்பு இதுல? so for the energy production they utilize the solar energy. இதுக்கு தேவையே கிடையாது. ஓகேவா, அதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். so citric cancer சொல்றது ஒரு டிசீஸை காஸ் பண்ணதா இருக்குது, ஒரு பேத்தஜெனிக்கா இருக்குது. எங்க காஸ் பண்ணுது? citric cancers. so plantsல காஸ் பண்ணதா இருக்கு பாக்டீரியா. so which of the following is the not economical? பாத்துக்கோங்க, அடிக்கடி பாருங்க கொஸ்டின்ல எக்கனாமிக்கல்னு அஞ்சு போட்டுருவோம், நாட் இருக்கு, ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை வந்து நான் பார்க்கக்கூடிய வேண்டியதா இருக்கு. சோ நாட் கேட்டிருக்காங்க. ஆமா, மேக்கிங் a curd milk. ஆமா, எக்கனாமிக்கலா பெனிஃபிட், சூப்பர். ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன், பெனிசிலின், எஸ், ஆமா கரெக்ட் தான். சோ ஃபிக்சிங் லெகுமினஸ் ரூட் வேணுங்க. சோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுது பல்சஸ்ல. அப்ப என்னதாங்க ஆன்சர்? சோ ஃபோர்த் ஆப்ஷனை பாருங்க. சோ N2 ஃபிக்சிங் இன் அனவேனியா. ஓகேவா, அதுதாங்க ஆப்ஷன். அதுதான் நமக்கு தேவையில்லாதது, அது எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ்ல வராது. ஓகேங்களா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இல்ல. சோ அதுதான் ஆன்சர், ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ டி தான் ஆப்ஷன். சோ 31ல பாத்தீங்கன்னா சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் இன்கரெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அபௌட் பாக்டீரியல் ரீப்ரொடக்ஷன் பத்தி சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும் பாக்டீரியா. ஆமா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சோ அன்ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்கும் போது ஸ்போர்ஸ் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, கரெக்ட். அப்போ தே ரீப்ரொடியூஸ் பை செக்சுவலி ரீப்ரொடக்ஷன், தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, தே ஷோ த சார்ட்ஸ் ஆஃப் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஆமா, கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னது? தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றாங்கல்ல, அதுதாங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சோ அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சி தான் கரெக்ட். சோ ஹர் a few statements given below. படிச்சு பாருங்க. லாக் செல் வால், ஸ்மாலஸ்ட், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது என்னது? பாக்டீரியாவிட ஒரு குட்டியான ஒண்ணு என்னது? வால், லிவிங் வால்லையே மைக்கோபிளாஸ்மம். கரெக்ட், மைக்கோபிளாஸ்மா தான் கரெக்டான ஆன்சர். சோ இங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா உங்க NCERT புக்கோட பேஜ் நம்பர்ஸ். சோ பேஜ் நம்பர் 19 ME இதெல்லாம் என்ன சார்? டி அப்படின்னா எம்னா மீடியமான லெவல் கொஸ்டின், ஈனா ஈஸியான கொஸ்டின்ஸ், டினா டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ். சோ பேஜ் நம்பர் NCERT லேர்ன் பை லைனா நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்திருக்கேன். சோ இது வரைக்கும் மொனரா கிங்டம் ஓவா. ஓகேங்களா, இதே மாதிரி அப்டேட் நம்ம சீரீஸை பண்ணணும். ஓகேவா, சோ நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாமா, ப்ரோட்டிஸ்டா, சோ ஃபங்கை, பிளான்டி, அனிமிலியா, இதே மாதிரி சீரீஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, மறக்காம போடுங்க. ஓகேங்களா, சோ டோன்ட் forget to subscribe ஆர்ஜியா அகாடமி லேர்ன்ஸ் ஹப், மறக்காதீங்க. சோ as you soon பாத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா?